ஈசப்பாறை வனப்பகுதி ஒட்டி இருக்கக்கூடிய கிராமத்திலிருந்து வந்திருக்கோம். பார்த்தீங்க அப்படின்னா ஈசப்பாறை, கரும்பாறை, செம்பிளிச்சாம்பாளையம், இங்கே மைக்கேல் பாளையம், நஞ்சமடக்குட்டை, தங்கப்பாளையம் இந்த மாதிரி இருக்கிற ஏரியாவிலிருந்து எல்லோரும் நிறைய வந்திருக்கோங்க. எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, இங்கே நாங்கள் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வனப்பகுதியில் இருக்கக்கூடிய தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஆடு, மாடு, கோழி, நாய் இதுலையெல்லாம் வந்து சிரத்தை வந்து அதிகமாக பிடிச்சிட்டு போயிட்டுருக்கு. சிரத்தை தொந்தரவு, அதை விட பார்த்திங்கன்னா பன்னி தொந்தரவு அதிகமாக இருக்குது. எந்த வெள்ளம் வச்சாலும் பன்னி வந்து நிறைய வந்து அழிமாட்டம் பண்ணுது, ஆணை வந்து அழிமாட்டம் பண்ணுது. அதுக்காக வந்து வனத்துறைக்கு வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து மனு கொடுக்க வந்திருக்கோம். மனு கொடுத்துருக்கோம். அவங்களும் வந்து பார்த்து இதை சரி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக வந்திருக்கோம். ஆனால் இந்த பிரச்சனை வந்து சீக்கிரமாக எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு எடுத்து தரணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுக்கிறோம். சிறுத்தை வந்து என்ன பண்ண சொல்லி கேட்டுக்கிறோம்? சிறுத்தை வந்து நாங்கள் வந்து கூண்டு வச்சு பிடிச்சி சொல்லியிருக்கோம். சிரத்தை வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு மாதிரி வச்சு அதை விரட்டலாம் அப்படியே சொல்லியிருக்காங்க. அது வேண்டாம், எங்களுக்கு வந்து அந்த சிறுத்தையை வந்து கூண்டு வச்சு பிடிச்சி நீங்கள் தூரமாக கொண்டு போய் வனப்பகுதியில் அடர்ந்த காட்டுக்குள்ளே கொண்டு போய் விட சொல்லியிருக்கோம். அதே மாதிரி பன்னியும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து நாங்கள் எதாவது பேசி ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்து சொல்லியிருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. அது வேண்டாம், நாங்கள் வந்து என்னங்கிறோம் அப்படின்னா இது பன்னி பிடிக்கிறதுனா தனியாக டீம் இருக்காங்க. அவங்க வந்து இதை வந்து பிடிச்சி கொண்டு போய் அவங்க என்ன பண்ணி செய்கிறாங்க, அதை நாய்களை வச்சோ இல்லை வலையை வச்சோ நிறைய பிடிக்கிறாங்க ஒரு சில ஏரியாவில். அந்த மாதிரி ஆளுகள் பிடிச்சா சீக்கிரமாக அந்த பிரச்சனை வந்து எங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவாங்க. அதனால் அதையும் கேட்டிருக்கோம். ஆனை தொந்தரவுக்கு அவங்க தான் பார்த்துக்கணும். அதை கொஞ்சம் பார்த்து வரத்துக்கு இல்லாத கம்பி வேலி போட்டு எங்கள் பக்கமெல்லாம் மின்வேலி அமைச்சாங்க. ஆனால் அதெல்லாம் அப்படியே விட்டாங்க. அந்த மின்வேலி வந்து மீண்டும் வந்து அந்த மின்வேலியை வந்து நல்ல முறையில் பாதுகாப்பு பண்ணி எங்களுக்கு இந்த மிருக தொந்தரவெல்லாம் இல்லாமல் அந்த கிராமத்தில் சைடில் இல்லாமல் மலையை ஒட்டி இருக்கக்கூடிய கிராமத்தில் எதுவுமே இல்லாமல் மிருகங்கள் வர்றதுக்கு இல்லாமல் பார்த்து ஏற்பாடு பண்ணி தரணும்னு சொல்லி கேட்குறோம்.